மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. கேரளாவின் கடக்கல் பகுதியில் மஞ்சிப்புழா ஸ்ரீ பகவதி பத்ரகாளி கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் 5ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் RSS அமைப்பின் கானா கீதம் என்ற பாடல் இசைக்கப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. இது தொடர்பாக கடக்கல் பகுதியைச் சேர்ந்த பிரதீன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அது மட்டுமன்றி திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் கீழ் இயங்கும் அந்த கோவிலின் வளாகத்தில் RSS கொடிக்கம்பங்கள் கட்டப்பட்டதாக கோவில் ஆலோசனை குழுவின் துணைத் தலைவர் அகில் சாய் என்பவரும் புகார் அளித்துள்ளார். கோவில் திருவிழாவை முன்னிட்டு பஜ்ரங் தள் RSS அமைப்பினரின் கொடிகள் கோவில் வளாகம் முழுவதும் கட்டப்பட்டுள்ளன. நிர்வாகம் குழு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிலரின் அனுமதியுடன் அந்த கொடிகள் கட்டப்பட்டன. அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்று அந்த புகாரில் தெரிவித்துள்ள அவர் RSS பாடல் இசைக்கப்பட்டது குறித்தும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி கோவில் பணியாளர் ஒருவர் கூறுகையில், பார்வையாளர்களில் ஒருவர் கேட்டதால் தான் அந்த பாடலை இசைக்குழு பாடியது. கோவில் நிர்வாகத்தினருக்கு இது பற்றி தெரியாது என்று கூறியுள்ளார். இந்த இசைக்குழுவை கடக்கல் பகுதியில் உள்ள சத்ரபதி என்ற அமைப்பினர் அழைத்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களே RSS பாடல்களையும் பாடச் சொல்லியதாக தெரியவந்துள்ளது. இதேபோல மார்ச் 10 அன்று கேரளாவின் கடக்கல் தேவி கோவிலில் கம்யூனிஸ்ட் கட்சி பாடல்கள் இசைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. नमस्करितो केशव भारत भाग्य विधाता